என்னுடைய அத்தனை சொத்துக்களை ஈடாக கொடுத்தாலும் கூட எனக்காக 1 மணி நேரத்தை என்னால் வாங்க முடியவில்லை. இது எனக்கு ஒரு பாடம். எனவே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணடித்து விடாமல் அனுபவித்து வாழ்ந்து விடுங்கள் அப்படின்னு எழுதினாரு. அப்போது யாரோ கதவை பலமாக தட்டுற சத்தம் கேட்கவும் அவர் திடுக்கிட்டு கண் விழித்தாரு. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவர் எழுந்து போய் கதவை திறந்து பார்க்குறாரு. வெளியில் பணியாளர் பெண் தான் இருந்தாங்க. அந்த பணியாளர் பெண், ஐயா, ரொம்ப நேரமாக கதவை தட்டுறேன், நீங்கள் திறக்கவே இல்லை, அதான் பயந்து போய் வேகமாக கதவை தட்டுனேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் அவசரமாக திரும்பி தான் படுத்திருந்த பெட்டுக்கு பக்கத்தில் இருந்த மேஜையை போய் பார்க்குறாரு. அங்கே அவர் எழுதிய குறிப்பு எதுவுமே இல்லை. பேனாவும் எழுதப்படாத வெள்ளை தாளும் தான் இருந்துச்சு. அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது, நாம் கண்டது கனவு என்று. நேற்று என்பது போய்விட்டது. நாளை இனிமேல் தான் வர வேண்டும். நமக்கு இருப்பது இன்று மட்டும்தான். நாம் அதை வாழ்ந்து பார்ப்போம். வாழ்க்கையின் யதார்த்தத்தை அழகாக சொல்லியிருக்கிறார் அன்னை தெரசா. ஒரு மனிதனின் பிறந்த நாள் அவன் 1 வருடம் மூப்படைந்து விட்டான் என்பதை உணர்த்தும் நாள். காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை.